நிதி நிறுவனம் பாத்தீங்கன்னா 1,00,000 ரூபாய்க்கு 36,000 ரூபாய் வட்டி தரும், அதிக வட்டி தரும் அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட பல கோடி ரூபாய் ஏமாத்திருக்கிறாங்க. அதுல 28க்கும் மேற்பட்ட டைரக்டர்ஸ், 28க்கும் மேற்பட்ட இயக்குநர்கள் சேர்ந்து, ஏன்னா இப்ப வந்து இவ்வளவு பெரிய ஸ்கேம் வந்து ஒரு தனிநபரா பண்ண முடியாது, ஒரு பெரிய டீமாவே ஒரு நெட்வொர்க்கா ஃப்ரேம் பண்ணி செஞ்சிருக்காங்க. 96 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்கள் வந்து பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு. பாஜகவோட மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள், அமர் பிரசாத் ரெட்டி அவர்கள் இதுல தொடர்பு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க. இடி நிச்சயமா தலையிடலாம். ஆனா இடியை பொறுத்த அளவுக்கு நிச்சயமா ஆர்.கே. சுரேஷும் தண்டனைக்கு உள்ளவர் தான். குறிப்பா மோடி, அமித்ஷா அவர்களோட அந்த வியூகம், வேட்பாளர்களை நியமிக்கக்கூடிய அந்த வியூகம் வந்து மிகப்பெரிய ஒரு ராஜதந்திரம்னே சொல்லலாம். இதன் மூலியமா அடுத்து வரக்கூடிய ராஜஸ்தான் தேர்தல்ல மிகப்பெரிய ஒரு ஓட்டு அறுவடை நடக்கும் அப்படிங்கறதுல மாறுபாடே இல்லை. RSS-ஓட மாணவர் இயக்கமான அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத், ABVP சொல்லக்கூடிய அந்த மாணவர் இயக்கத்துல ட்ரெயின்டான கேடர்ஸ் தான் எல்லா இடத்துலயுமே இன்னைக்கு முதலமைச்சர்களா இருக்கிறாங்க. இன்னைக்கு ராஜஸ்தானா இருக்கட்டும், மத்திய பிரதேசா இருக்கட்டும், சத்தீஸ்கரா இருக்கட்டும், எல்லா பகுதிகளிலுமே ரியல் ஒன் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் ரஞ்சித் குமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கங்க. ஆருத்ரா நிறுவன மோசடி வழக்கு அதுதான் சமீபத்துல தமிழ்நாட்டுல பரபரப்பா போயிட்டு இருக்கு. அந்த ஸ்கேம் பத்தி கொஞ்சம் பேசிக்கா சுருக்கமா மக்களுக்கு தெரியுற மாதிரி சொல்ல முடியுமா? அதாவது ஆருத்ரா நிதி நிறுவனம் பாத்தீங்கன்னா 1,00,000 ரூபாய்க்கு 36,000 ரூபாய் வட்டி தரும், அதிக வட்டி தரும் அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட பல கோடி ரூபாய் ஏமாத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான மக்கள்கிட்ட வந்து ஏமாத்தி பணம் வாங்கியிருக்கிறாங்க. பல்லாயிரம் கோடி ரூபாய் நிதியை வந்து எடுத்துட்டு அவர்கள் வந்து அதை மக்களுக்கு தராம ஏமாத்தி இருக்கிறாங்க. அந்த சர்ச்சை வந்து பூதாகரமாச்சு. அதுல என்ன பண்ணிருக்காங்கன்னா, அதுல 28க்கும் மேற்பட்ட டைரக்டர்ஸ், 28க்கும் மேற்பட்ட இயக்குநர்கள் சேர்ந்து, ஏன்னா இப்ப வந்து இவ்வளவு பெரிய ஸ்கேம் வந்து ஒரு தனிநபரா பண்ண முடியாது, ஒரு பெரிய டீமாவே ஒரு நெட்வொர்க்கா ஃப்ரேம் பண்ணி செஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதுல கிடைச்ச 10,000 கோடி ரூபாய், கிட்டத்தட்ட 4,000 கோடிக்கு மேல வந்து அவர்கள் வந்து வசூல் செஞ்சதா சொல்றாங்க. அப்ப அவ்வளவு பெரிய அமௌண்ட் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, இவர்கள் வந்து போலி நிறுவனங்கள் உருவாக்கி, இப்ப இந்த 28 டைரக்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, இவங்க என்ன பண்றாங்கன்னா, இவர்கள் வெவ்வேறு நிறுவனங்கள் உருவாக்கி அதுல அந்த ஃபண்ட் எல்லாம் கொண்டு போய் அதுக்கு சொத்துக்களா மாத்தி, இந்த ஆருத்ரா நிதி நிறுவனத்துல எந்த சொத்துக்களும் வச்சுக்காம மத்த இடங்களுக்கு அதை டைவர்ட் பண்ணிருக்காங்க. பல வெளிநாடுகள்ல முதலீடு பண்ணிருக்காங்க. சோ இந்த மாதிரி பல்வேறு சர்ச்சைகள் எழுந்தது. அப்புறம் மக்கள் தங்களோட பணத்தை கேட்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவர்கள் திருப்பி கொடுக்காம எல்லாரும் தலைமறைவாகிறாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். அதுல முக்கியமான நபர்கள் வந்து இப்ப சமீபத்துல துபாயில கைது செய்யப்பட்டாங்க அப்படிங்கிறதையும் பாக்குறோம். அதுல குறிப்பிட்டு பார்த்தோம்னா இப்ப ஆர்.கே. சுரேஷ் அவர்கள் வந்து ரொம்ப நாளா தேடிட்டு இருந்தாங்க. ஏன்னா அவர் வந்து என்னன்னா, அவர் இந்த நபர்களை காப்பாத்துறதுக்கு சில அரசியல் தலையீடுகள் செஞ்சு தர அப்படின்னு சொல்லி அவர் எல்லா அரசியல் கட்சிகளோடையும் நெருக்கமா இருந்தாரு. திரையுலகில் இருக்கிறதுனால இயல்பாவே வந்து திமுகவோடையும் நெருக்கமா இருந்தாரு, பாஜகவோடையும் நெருக்கமா இருந்தாரு அப்படிங்கிறத பாக்குறோம். சோ தன்னோட அந்த அரசியல் செல்வாக்கை பயன்படுத்தி அவர்களை காப்பாத்துறதா சொல்லி அவர் வந்து பணம் பெற்றாரு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு, அந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் அவர் தேடப்பட்டு இருந்தாரு. ரொம்ப நாட்கள் அவர் இல்லாம இருந்தாரு. இப்ப வந்து அவர் ஆஜராகி இப்ப அவர் வந்து அதுக்கு ஒரு விளக்கம் சொல்லியிருக்கிறாரு. ஏன்னா அந்த ஆருத்ராவை சேர்ந்த ஒருத்தர் வந்து இவருக்கு நிதி கொடுத்திருக்காரு, அக்கௌண்ட்ல டிரான்ஸ்பர் பண்ணிருக்காரு. அந்த ஆதாரத்தின் அடிப்படையில தான் இவரை வந்து தேடினாங்க, இவர் மேல வழக்கு போட்டாங்க. இப்ப அவர் ஒரு விளக்கம் கொடுத்திருக்காரு. என்னன்னா, இல்ல அது வந்து நான் இதுக்காக வாங்கல, நான் வந்து படத்துக்காக வாங்கினேன் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு விளக்கம் கொடுத்திருக்காரு. இனிமேல் அதை தீர விசாரிச்சு என்ன உண்மை கொண்டு வராங்க அப்படிங்கறத பொறுத்து இருந்தா பாக்கணும். ஆனா இதுல பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 96 கோடி ரூபாய்க்கும் 96 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்கள் வந்து பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு, அந்த ஆருத்ரா நிறுவனத்துக்கு சொந்தமானது அப்படிங்கிறாங்க. சோ இந்த மாதிரி பினான்சியல் கிரைம்ல என்ன சிக்கல்னா, அந்த சொத்துக்களை மீட்டெடுக்கிறது பெரிய சவாலா இருக்கும். ஏன்னா அதற்கான அந்த சட்ட வடிவுகள் வந்து அந்த நிறுவனத்தோட சொத்துக்களை மட்டும் தான் பறிமுதல் செஞ்சு பாதிக்கப்பட்டவங்களுக்கு கொடுக்க முடியுமே தவிர, அவங்க வந்து டைவர்சிஃபை பண்ணி வேற நிறுவனங்கள்ல முதலீடு பண்ணிட்டா நிச்சயமா அதுல வந்து சட்டத்தால அதை எதுவுமே பண்ண முடியாது. அப்படி இந்த சட்ட ஓட்டைகளை பயன்படுத்தி தான் இந்த மாதிரி ஏமாத்துறவங்க பண்றாங்க. இப்ப மக்கள் தான் விழிப்புணர்வா இருக்கணும். ஏன்னா பேராசை பெருநஷ்டங்கிற மாதிரி 1,00,000 ரூபாய்க்கு 36,000 ரூபாய் வட்டி தரான்னு சொன்னா அதை கண்ணை மூடிட்டு நம்பி ஏமாந்துருக்காங்க அப்படிங்கிறத பாக்குறோம். சோ மக்கள் தான் இதுல வந்து குற்றவாளிகள். ஏமாத்துறவ இருக்கதான் செய்வான், ஏமாறாம நம்ம தான் உஷாரா இருக்கணும் அப்படிங்கிறது அடிப்படையில இந்த மாதிரி பொருளாதார குற்றத்துல சிக்கக்கூடியவர்கள் எல்லாம் வந்து எப்படியும் அவர்கள் வந்து பணத்தை வந்து ஒரு இடத்துல பத்திரமா தான் வச்சிருப்பாங்க. அதை பயன்படுத்தி அவர்கள் வந்து சட்ட போராட்டம் பண்ணியோ சட்டத்துல ஓட்டைகளை பயன்படுத்தியோ வெளியே வந்துருவாங்க. அப்படி சிறையில சில நாட்கள் இருக்க வேண்டியிருந்தாலும் அவர்களுக்கு சுகபோக வாழ்க்கை தான் கிடைக்க போகுது. ஏன்னா சட்டம் அப்படிதான் இருக்குது. சட்டத்துல இருக்கக்கூடிய சலுகைகள் வந்து இந்த மாதிரி இருக்கக்கூடிய சில தவறான நபர்களை வந்து காப்பாத்துறதுக்கு பயன்படுது. அதாவது எந்த ஒரு நிரபராதியும் மாட்டக்கூடாது. ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா திமுக நிறைய பேர் மேல பொய் வழக்கெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட சூழல்ல அந்த மாதிரி பாதிக்கப்படுறவங்க தப்பிக்கிறதுக்கு தான் இந்த பெயில், இந்த மாதிரி சலுகைகள் கொடுக்கப்பட்டாலுமே கூட தப்பு செய்யறவங்களும் அதை பயன்படுத்திக்கிறாங்க. ஆனா அந்த 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 சிஸ்டத்தை எடுத்தாலும் நிரபராதிகள் தண்டிக்கப்படுவாங்க அப்படிங்கறதுனாலதான் அதை இன்னும் மாற்றாம இருக்காங்க. ஆனா மக்கள் தான் இதுல விழிப்புணர்வா இருக்கணுங்கிறதுதான் யதார்த்தமான கருத்துங்க. சார், இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் பொருளாதார குற்றப்பிரிவு அப்படின்ற ஒரு நேம் வந்து நம்ம அடிக்கடி கேள்விப்படுறோம்.
அது வந்து யாரோட சட்ட வரம்புக்கு கீழ வர்ற ஒரு விஷயமா இருக்கு சார்? அந்த ஏஜென்சி. ஸ்டேட்டோட கண்ட்ரோல்ல தான் வருது. ஏன்னா இந்த கிரைம் ஸ்டேட்ல நடந்திருக்கு. இந்த பொருளாதார குற்றப்பிரிவு போலீஸ் வந்து ஸ்டேட்ல தான் இருக்கிறாங்க. இவர்கள் தான் வந்து தேடிட்டு இருக்காங்க. வந்து பாஜகவோட தொடர்பு படுத்திலாம் பேசினாங்க. பாஜகவோட மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள், அமர் பிரசாத் ரெட்டி அவர்கள் இதுல தொடர்பு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க. ஆனா எதுவுமே நிரூபிக்கப்படல. இப்ப இவர்கள் இன்னைக்கு ஆர்.கே. சுரேஷ் அவர்களை கைது செஞ்சிருக்காங்க. விசாரிச்சு வாக்குமூலம் வாங்கி, அதுல அவர் வந்து ஏதாவது ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்து அண்ணாமலை அவர்களுக்கோ, அமர் பிரசாத் ரெட்டி அவர்களுக்கோ நான் பணம் கொடுத்தேன்னு சொன்னாதான் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். இப்ப அந்த எந்த ஒரு முகாந்திரமும் இல்லாம திமுகவினர் வந்து தொடர்ந்து வந்து ஒரு அவதூறு பரப்பிட்டு இருந்தாங்க அப்படிங்கறத பாக்குறோம். சோ இவர்கள் பண்ணக்கூடிய ஊழலை மறைக்க இந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப ஸ்டேட்டோட கையில தான் இருக்குது. இத்தனை நாளா இப்ப தேடி இன்னைக்கு தான் கொண்டு வந்திருக்காங்க. சோ இதுக்கப்புறம் ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன நடவடிக்கை எடுக்குது அப்படிங்கறத பொறுத்து இருந்தா பார்க்கணும். இடி நிச்சயமா தலையிடலாம். ஆனா இடியை பொறுத்த அளவுக்கு இந்த மாதிரி வந்து கருப்பு பணத்தை வெள்ளையாக்கினாதான் இடி வந்து தலையிடும். இப்ப இவங்க வந்து கொள்ளையடிச்சுட்டு போறாங்க அப்படிங்கிறப்ப இடி வந்து உடனே தலையிடாது. இதுல ஏதாவது அரசியல்வாதிகளோட தலையீடு இருந்து அவர்களோட கருப்பு பணத்தை இதுல போட்டு வெள்ளையாக்குறாங்க, மணி லாண்டரிங் பண்றாங்க அப்படின்னாதான் நிச்சயமா இடி வந்து டைரக்டா இறங்க முடியும். இல்லைன்னா இடியோட உதவி கேட்டா அவர்கள் வந்து ஏதாவது இதுல பண்ண முடியும். வெளிநாடுகள்ல முதலீடு பண்ணியிருக்கிறாங்க. அப்ப சட்டவிரோத பணப்பரிமாற்றம் வெளிநாடுல செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா இடியோட உதவியை கேட்கும்போது இடி வரலாம். இடிக்கு ஏதாவது ஆதாரங்கள் கொடுத்தா சோமோட்டாவா இடியும் வந்து நீங்க சொன்ன விஷயத்துல இருந்தே ஒரு கேள்வி கேட்கணும்னு ஆசைப்படுறேன். தயாரிப்பாளர் ஆர்.கே. சுரேஷ் அவர்களோட ஈடுபாடு எந்த அளவுக்கு இருந்ததுன்னு சொன்னீங்கன்னா, தன்னோட அரசியல் செல்வாக்க பயன்படுத்தி இந்த ஸ்கேம்ல ஈடுபட்டவங்களுக்கு ஹெல்ப் பண்ற அந்த மாதிரி தான் அவரோட ஈடுபாடு இருந்திருக்கு. சோ அவர் இப்படி சொல்றாருன்னா, அதுக்கு பின்னாடி பாஜகல ஒரு முக்கிய பிரமுகர்கள் அவருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கலாம். அந்த மாதிரி ஒரு சந்தேகத்த உண்டாக்குது இல்லீங்களா? அப்படிதானே நம்ம பார்க்க முடியும் இத. இல்ல சந்தேகப்படுறது இயல்புதான். யாருமே சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் இல்ல. ஆனா வலுவான ஆதாரங்கள் எதுவுமே இல்லாம நம்ம வந்து யாரையுமே முழுமையா சந்தேகப்பட முடியாது. இப்ப அப்படி பார்த்தோம்னா ஆர்.கே. சுரேஷ் அவர்கள் வந்து திரையுலகில இருக்காரு. இன்னைக்கு திரையுலக கட்டி ஆளக்கூடியவர்கள் யாருன்னு நமக்கு தெரியும். இன்னைக்கு முதல்வரோட மகனான விளையாட்டுத்துறை அமைச்சரான உதயநிதி அவர்கள் தான் வந்து திரையுலகையே கட்டியாண்டுட்டு இருக்காரு. உதயநிதி அவர்களோடையும் ஆர்.கே. சுரேஷ் நெருக்கமா இருக்காருங்கிறது நமக்கு தெரியும். அப்ப இது வந்து ஸ்டேட் கவர்மெண்டோட கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய ஒரு கேஸ் அப்படிங்கிறப்ப, இப்ப ஒருவேளை இடி இதுல தலையிட்டு இருந்து இப்ப அதுல இருந்து இவருக்கு தப்பிக்க வச்சிருந்தாங்க. இடி தேடிட்டு இருக்காங்க. ஆனா இவரை வந்து தலைமறைவாக்கிட்டாங்க, காப்பாத்திட்டாங்கன்னா, ஒருவேளை பாஜகவை சொல்றதுல கூட ஒரு தார்மீகம் இருக்கு, ஒரு நியாயம் இருக்கு. ஆனா ஸ்டேட் போலீஸோட தேடுதல்ல வந்து இவர் பாஜகவை சேர்ந்தவர்கள் வந்து காப்பாத்துறாங்க அப்படிங்கறத ஏத்துக்கிற மாதிரி இல்ல. அது வாதத்துக்கு கூட ஏத்துக்க முடியாத அளவுக்கு தான் இருக்கு. ஒருவேளை திமுகவோட ஆதரவு இருக்கா அப்படின்னு வேணா நம்ம சந்தேகிக்கலாம். சோ ரெண்டு பக்கமும் நம்ம சந்தேகிக்கலாம். ஆனா உறுதியா சொல்ல முடியாதுங்கிற அடிப்படையில விசாரணை பண்ணி உண்மைகள் வெளியே வந்தாரா அவர் ஏதாவது ஒப்புதல் வாக்குமூலம் சொல்லணும். இல்ல இவர்களுக்குள்ள ஏதாவது கொடுக்கல் வாங்கல் இருக்குங்கிறது நிரூபிக்கப்படும். ஏதாவது ஒரு ஆதாரத்தின் வலுவான ஆதாரத்தின் அடிப்படையில தான் நம்ம சொல்லப்படும். சோ முழுமையான விசாரணை நடந்து முடிஞ்சாதான் என்னங்கிறது வெளியே தெரியும். சார் ஆர்.கே. சுரேஷ் அவர்கள் மட்டும் கிடையாது. இன்ஃபாக்ட் நீங்க சொன்ன 28 இயக்குனர்கள்ல முக்கியமா கைது செய்யப்பட்ட ஹரிஷ் அப்படிங்கிற ஒருத்தர் கூட பாஜகவோட நிர்வாகியா தான் இருக்காரு. இன்ஃபாக்ட் அவர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்காரு. ஆனா பாஜகல இருக்கிற ஒருத்தரா தான் இருந்திருக்காரு. சோ வந்து பாஜகவுக்கும் இதுக்கும் ஒரு முக்கிய தொடர்பு இருக்கு அப்படிங்கிறது வந்துட்டு இன்னும் கொஞ்சம் ஊர்ஜிதமாகுற மாரி தானே இருக்கு. அதான் இப்ப நம்ம ஏன்னா தப்பு செய்யக்கூடியவர்கள் பல்வேறு கட்சிகள் இருந்திருக்கலாம். அந்த கட்சி அவங்களுக்கு ஆதரவா இருக்குதா, அவர்களுக்கு ஏதாவது சப்போர்ட் கொடுக்குதா அப்படிங்கறத தான் நம்ம வந்து பார்க்க வேண்டியதா இருக்கு. அந்த அடிப்படையில் பார்க்கும்பொழுது அவரு இப்ப குற்றம் சுமத்தப்பட்ட அவர் மேல குற்றம் சாட்டப்பட்டதுமே உடனே அவர் வந்து கட்சியில இருந்து நீக்கியிருக்காங்க அப்படிங்கிறப்ப அதை நம்ம வந்து நேரடியா பொருட்படுத்தி பார்க்க தேவையில்ல. ஒருவேளை அவர் வந்து இப்ப குற்றம் சாட்டப்பட்டு அவர் தேடப்படும் குற்றவாளியா இருக்கும் பொழுதும் இவர்கள் அடைக்கலம் கொடுத்தாலோ இல்ல பொறுப்புல வச்சிருந்தாலோ தான் நம்ம வந்து சந்தேகிக்கணும். இப்ப ஹரிஸ் அவர்கள் வந்து இப்ப தப்பு செஞ்சிருக்காரா அப்படிங்கிற அடிப்படையில அவர் இன்னும் நிரூபிக்கப்பட்டு அவர் தண்டனை வழங்கப்படுற வரைக்கும் அவர் வந்து குற்றம் சாத்தப்பட்டவர் தான் அப்படிங்கிறதா இருக்கு. ஏன்னா இப்ப இதே விளக்கம் தான் திமுக சொல்லுது. அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து இப்ப குற்றம் சுமத்தப்பட்டிருக்கிறார். இன்னும் வந்து முழுமையான தீர்ப்பு வரல அப்படிங்கிறப்ப அதனாலதான் அவருக்கு இலாக்கா இல்லாத அமைச்சரா வச்சு அழகு பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப அது சரிங்கிறப்ப இவர் வந்து பொறுப்புல இருந்தாரு, இப்ப அவர் எடுத்துட்டாங்க அப்படிங்கிறப்ப இது ஒரு பெரிய விஷயமா நம்ம வந்து எடுத்துக்க தேவையில்லை. ஒரு பொறுப்புல இருந்தனாலே அந்த கட்சி அதுக்கு ஆதரவு அப்படிங்கிறத எடுத்துக்க முடியாது. ஏன்னா திமுக கூடிய சில நபர்கள் தவறு செய்யறாங்க. உடனே அவர்கள் கட்சியில இருந்து விலக்கப்படுறாங்க. சோ அப்ப வந்து அது திமுகவுக்கு முழு பொறுப்பு இல்லை அப்படிங்கிறத ஏத்துக்கிறோம். ஆனா சில நேரங்கள் அவங்களை காப்பாற்ற முற்படுறாங்க, அதற்காக அவங்க அதிகாரத்தை பயன்படுத்துறாங்க அப்படிங்கிறப்பதான் நம்ம வந்து அதை கட்சியோட பொருத்தி பார்க்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா இப்ப அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களுக்காக திமுகவை செலவு பண்ணி கட்சியை செலவு பண்ணி முகுல் ரோத்கி போன்ற ஒரு மூத்த அரசியல்வாதிகளை எல்லாம் களத்துல இறக்குறாங்க அப்படிங்கிறப்ப அதுதான் வந்து நமக்கு வந்து சந்தேகத்தை எழுப்புது. அப்ப எப்படி நீதி கிடைக்கும்? தமிழக மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஆனா அமைச்சர் மேல புகாரு. அப்ப அவருக்கு எதிரான எப்படி நியாயம் கிடைக்கும்? ஆளும் அரசே வந்து ஒரு அமைச்சருக்கு ஆதரவா நிற்கும் பொழுது ஒரு சாமானியர்கள் ஒரு அமைச்சரை எதிர்த்து எப்படி அவர்களால போராட முடியும் அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். சோ அதனால இது வந்து நம்ம அப்படி பொருத்தி பார்க்க தேவையில்லை. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பிரணவ் ஜுவல்ஸோட பொன்சி ஸ்கீம் அப்படின்ற ஒரு மோசடி வழக்கு நடந்தது. அதுல வந்து அதோட அம்பாசிடர் அந்த பிரகாஷ் ராஜ் அவர்களுக்கு வந்து இடி சம்மன் அனுப்பிச்சிருந்தாங்க. இன்ஃபேக்ட் பிரகாஷ் ராஜ் அவர்கள் வந்துட்டு எப்பவுமே ஒரு வலதுசாரிக்கு எதிரான கருத்துடையவரா இருப்பாங்க. சோ அந்த விஷயத்துல வந்து வலதுசாரி ஆதரவாளர்கள் எல்லாமே வந்து அந்த விஷயத்துக்கு ஆதரவு தெரிவிச்சிருந்தாங்க. சோ இதுல வந்து ஒரு
ஓபிசியோட வைஸ் பிரசிடென்டா இருக்க ஆர்.கே. சுரேஷ் அவர்களே டைரக்ட்டா இன்வால்வ் ஆயிருக்காங்க. சோ வந்து இந்த கிரிட்டிசிசம் அதெல்லாம் ஓரளவுக்கு ஒரு கரெக்ட்டா தானே சார் இருக்கு? இவர் பிரணவ் ஜுவல்லர்ஸை பொறுத்த அளவுக்கு இவர் பிராண்ட் அம்பாசிடரா இருந்து அந்த குற்றத்திற்கே உடந்தையா இருந்திருக்காரு அப்படிங்கிற அடிப்படையில பாக்குறாங்க. இப்ப இங்க வந்து ஆர்.கே. சுரேஷ் அவர்கள் வந்து அந்த ஆருத்ராக்கு நேரடியா அவர் இந்த கிரைம்ல இன்வால்வ் ஆகல. அவர்கள் கிரைம் செஞ்சுட்டாங்க. அதுல இருந்து காப்பாத்துறதா இவர் வந்து ஒரு ப்ராமிஸ் பண்ணி பணம் வாங்கினதா ஒரு குற்றச்சாட்டு தான் இருக்கு. அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது தெரியாது. இப்ப அவர் ஒரு விளக்கம் சொல்றாரு. இப்ப அவர் என்ன விளக்கம் சொல்றாருன்னா, அந்த பணம் வாங்கினது ஏன்னா அக்கௌண்ட்ல தான் வாங்கியிருக்கேன். அந்த பணம் வாங்கினது வந்து எனக்கு அவரு தயாரிப்பாளங்கிற அடிப்படையில ஒரு ஒரு பணத்துக்காக வாங்கினா அப்படிங்கிறத சொல்றாரு. சோ அது ஏத்துக்கக்கூடியதா இருக்கு. இப்ப இவர் வந்து பிரகாஷ்ராஜ் வந்து அந்த மக்களை வந்து தவறா வழி நடத்திருக்கிறார். அந்த பிரணவ் ஜுவல்லர்ஸ்க்கு விளம்பரம் கொடுத்தது மூலியமா அவர்களோட முறைகேடுக்கு இவரும் வந்து ஒரு பங்களிப்பா இருந்திருக்கிறாரு. இப்ப ஆருத்ராக்கு விளம்பரத்துக்கு ஆர்.கே. சுரேஷ் போயிருந்தா நிச்சயமா அவர் மேலேயும் தப்பு இருக்கு. ஆருத்ராக்கு ப்ராமிஸ் பண்ணி ஆர்.கே. சுரேஷ் வந்து மக்களுக்கு ஒரு வாக்குறுதி கொடுக்கிறாரு. என்னை நம்பி நீங்க பணம் போடுங்கன்னு அவர் சொல்லியிருந்தாரு அப்படின்னு ஒரு விஷயம் இருந்தா நிச்சயமா ஆர்.கே. சுரேஷும் தண்டனைக்கு உள்ளவர் தான். இப்ப ஆர்.கே. சுரேஷ் அவர்கள் வந்து இப்ப நிரபராதின்னு யாரும் சொல்லல. அவர் முழுமையா விசாரிக்கப்படணும். அது நம்ம வந்து ஆர்.கே. சுரேஷ் அவர்கள் கைது செஞ்சிருக்காங்க. நிச்சயமா வரவேற்கக்கூடியது. அவர் கைது செஞ்சு விசாரணை பண்ணி உண்மையை கொண்டு வரணும் அப்படிங்கிறத பாக்குறோம். அதே மாதிரி பிரகாஷ்ராஜ் அவர்களுமே வந்து இப்ப குற்றவாளின்னு நம்ம வந்து முத்திர குத்தல. அவரு அதுல வந்து விசாரணைக்கு ஆஜராகணும். அவர் பக்கம் தப்பு இருக்கா, தெரிஞ்சே செஞ்சாரா, இல்ல அவர் வெறுமனே பணம் வாங்கி நடிக்கிறதோட விட்டாரா, வெறும் பிராண்ட் அம்பாசிடர் மட்டும் தானா, அதையும் தாண்டி அவரோட கருப்பு பணம் அதுல இருக்குதா என்னங்கிறதெல்லாம் நம்ம வந்து விசாரிச்சு உண்மையை கொண்டு வரணும் அப்படிங்கிறதா. பாரபட்சம் பார்க்க தேவையில்லை. பிரகாஷ்ராஜ் அவர்கள் தொடர்ந்து மத்திய அரசுக்கு எதிராக இருக்காரு, வலதுசாரி சிந்தனைக்கு எதிராகவே இருக்காருங்கிறாலே அவரை வந்து நம்ம குற்றம் சுமத்தணும்னு இல்ல. இவ்வளவு யோக்கியமா பேசக்கூடிய நபர் யோக்கியமா இருந்திருக்கணும். அவர் இல்லைங்கிறது தான் எல்லாரோட கருத்தாவே இருக்குது. சார் அதற்கு அடுத்து அமைச்சர் பொன்முடிக்கு எதிராக வந்து சில வழக்குகள் இருந்தது. அது கீழமை கோர்ட்ல இருந்துட்டு அவர் விடுவிச்சுட்டாங்க. அந்த உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் மெக்ரிஷ் சுமோட்டோவா சில வழக்குகள் எடுக்கணும்னு சொல்றாங்க. சோ இந்த நீதிபதிகளுக்கு இடையான சர்ச்சை அப்படிங்கிறது என்ன சார்? நீங்க சொன்ன மாதிரி பார்த்தோம்னா இப்ப வந்து ரொம்ப வருஷமா இருந்தது. கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு மேல வந்து அந்த வழக்கை வந்து நீட்டிச்சுட்டே போயிட்டு இருந்துச்சு. அப்ப இந்த வேலூர் நீதிமன்றத்துக்கு மாத்தப்பட்டப்ப அந்த வழக்கு துரிதமா விசாரிக்கப்பட்டு அந்த நீதிபதி என்ன பண்ணிட்டாங்கன்னா அவர் வந்து வழக்குல இருந்து விடுவிச்சாங்க அப்படிங்கறத பாக்குறோம். சோ அவர்களோட பார்வையிலிருந்து அது அந்த வழக்குல இருக்கக்கூடிய சாட்சியங்களின் அடிப்படையில அவர்களுக்கு அந்த உரிமை இருக்கு. கீழமை நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை கொடுக்க அவர்களுக்கு உரிமை இருக்கு. அந்த அடிப்படையில் அவர்கள் ஒரு தீர்ப்பை கொடுத்துட்டாங்க. இப்ப உயர் நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் வந்து அந்த வழக்குல இருக்கக்கூடிய சில குறை நிறைகளை பாக்குறாங்க. அவர்கள் வந்து அவர் ஒரு ஆங்கிள் இருந்து பார்க்கும் பொழுது இதுல சில தவறுகள் இருக்கு, இதை சரி பண்ணணும் அப்படிங்கிறத பாக்குறாரு. ஏன்னா பல்வேறு வழக்குகள் வந்து தொடர்ந்து வந்து இப்படி தள்ளுபடி ஆயிட்டே போகுது. இந்த டிவிஎஸ்சி வழக்கு எல்லாமே. ஏன்னா இது எல்லாமே திமுக அமைச்சர்கள் மேல திமுக போன ஆட்சி காலத்துல போடப்பட்ட வழக்குகள். அது வந்து இப்ப திமுக ஆட்சி காலத்துல டிவிஎஸ்சி வழக்கெல்லாம் தள்ளுபடி ஆகுது, டிவிஎஸ்சி மேல்முறையீடு போகலையே அப்படிங்கிறப்பதான் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் ஒரு மறு விசாரணை கேட்கிறாரு. அப்ப சில கருத்துக்களை சொல்றாரு. இப்ப சில நேரங்களில் சில அவசரமா கொடுத்துட்டாங்க தீர்ப்புகளை அப்படிங்கிற விஷயங்களை சொல்றாங்க. ஆனா அதே வேலூர் நீதிபதி என்ன சொல்றாங்கன்னா, நான் வந்து துரிதமா செயல்பட்டேன், ரொம்ப வருஷமா கிடப்பில கிடந்தது, அதனால துரிதமா செயல்பட்டேன் அப்படிங்கிறாங்க. அது என்னன்னா அவரு அழுத்தம் கொடுக்கப்பட்டாரு, அவர் மிரட்டப்பட்டாரு, அப்படி பல்வேறு விஷயங்களாலதான் அவர் அந்த தீர்ப்பு கொடுத்தாருன்னு ஒரு சர்ச்சை எழுதினால இது ஒரு கருத்து வேறுபாடா வந்திருக்கு. அப்ப இவர் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் சொன்ன கருத்துனால அவர் வந்து கொஞ்சம் புண்பட்டதால அவங்க ஒரு பதில் கருத்து சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பாக்குறோம். சோ அதே ஆனா பொன்முடி அவர்கள் வழக்கு என்ன பண்ணாருன்னா, சட்டத்தின்படி என்னன்னா அவரு சில விஷயங்களை கிளைம் பண்றாரு. என்னன்னா அதாவது அவரு அமைச்சரா இருந்தப்ப செஞ்ச தவறுக்கு வந்து அவர் எம்எல்ஏவா இருக்கப்பதான் வழக்கு பதிவு பண்ணப்படுது. அதாவது 2006 to 2011 அவரு அமைச்சரா இருந்தப்ப தவறுகள் நடக்குது. 2012 வந்து அவரு அந்த திமுக ஆட்சி தோத்துறாங்க, அவங்க வெறும் எம்எல்ஏவா இருக்காங்க. அப்ப வழக்கு பதிவு செய்யும் பொழுது அவர் ஒரு எம்எல்ஏ அப்படிங்கிற அடிப்படையில சாங்ஷன் வந்து சபாநாயகர்கிட்ட வாங்குறாங்க. ஆனா இவர் வழக்கு இத்தனை வருஷம் வந்துட்டு இன்னைக்கு என்னன்னு கேக்குறாருன்னா, நான் வந்து தவறு செஞ்சது வந்து அமைச்சரா இருக்கப்ப அப்ப என் மேல நடவடிக்கை எடுக்கணும், வழக்கு தொடுக்கணும்னா ஆளுநர்கிட்ட ஒப்புதல் வாங்கணும், சபாநாயகர்கிட்ட ஒப்புதல் வாங்கணும் செல்லாது. அதனால சபாநாயகர்கிட்ட ஒப்புதல் வாங்கி போடப்பட்ட வழக்கை தள்ளுபடி செய்யணும் அப்படின்னாரு. அது ஏற்கனவே இருக்கக்கூடிய உச்ச நீதிமன்ற தீர்ப்புகளின் அடிப்படையில அது ஏற்புடைய வாதம் தான். ஏன்னா அந்த கண்டெம்ப்ட் அத்தாரிட்டி யாரோ அவங்கள்ட்ட ஒப்புதல் வாங்கி சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணா மட்டும்தான் அந்த வழக்கு வந்து சரியான முறையில போகும் அப்படிங்கிற அடிப்படையில அந்த வழக்கை முழுமையா தள்ளுபடி பண்ணிட்டாங்க. ஆனா அந்த மறு விசாரணைக்கோ இல்ல வந்து மறு வழக்கு பதிவு பண்றதுக்கோ எந்த ஒரு முயற்சியும் எடுக்கல அப்படிங்கிறது அங்க ஒரு குற்றச்சாட்டு. அதாவது இப்ப பார்ஷியல் கரெக்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம். நீங்க வந்து சட்டத்தின்படி பார்த்தா இருக்கக்கூடிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் செக்ஷன்ஸின் படி வந்து அந்த வழக்கை தள்ளுபடி பண்ண முழு உரிமை இருக்குது நீதிமன்றத்துக்கு. ஆனா அந்த தப்பு நடந்திருக்கு அப்படிங்கிறப்ப அதை மறு விசாரணை பண்ணி திரும்பவும் ஆளுநர்கிட்ட ஒப்புதல் வாங்கி அந்த வழக்கு பதிவு பண்ண ஏன் பண்ணல அப்படிங்கிறது தான் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்களோட வாதமா இருக்குது. இந்த மாதிரிதான் ஒவ்வொரு வழக்குகளுமே. அந்த அவங்க மாமியார் மேல ஒரு சொத்து வாங்கினாரு, அந்த வழக்குல வந்து பல்வேறு சாட்சியங்கள் இன்னைக்கு இறந்து போயிட்டாங்க. அவங்க மாமியார் இறந்துட்டாங்க, அந்த சப் ரெஜிஸ்ட்ரார் இறந்துட்டாரு. இந்த மாதிரி பல்வேறு காரணங்கள்னால போதிய சாட்சியங்கள் இல்லைன்னு அவங்க வழக்கு தள்ளுபடி ஆகுது. சோ இதெல்லாம் வந்து குற்றம் இருக்குது, ஆனா போதிய சாட்சியம் இல்லைன்னு
வழக்கு தள்ளுபடி ஆகிறது ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் ஏத்துக்கல. சோ இதனால நிச்சயமா விசாரணை செய்யப்பட்டு விரைவில் தீர்ப்பு வந்தா எப்படி இந்த தீர்ப்பு வந்து வேகமா வந்து அவரு தள்ளுபடி ஆச்சோ அதே மாதிரி வேகமா வந்து இந்த விசாரணைகள் வந்து அவரு கைது செய்யப்பட்டா நிச்சயமா மக்கள் வரவேற்பாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். விரைவில் வந்து ஒரு நல்ல செய்தி வரலாம். 5 மாநில தேர்தல்கள் இப்ப நடந்து முடிஞ்சிருக்கு. ஆனா அதற்கான ரிசல்ட்ஸையும் பாஜக 3 மாநிலங்கள வெற்றி பெற்றிருக்காங்க. சத்தீஸ்கர், ராஜஸ்தான் மற்றும் மத்திய பிரதேஷ். அந்த 3 மாநிலங்களிலுமே முதல்வர்கள் நியமிச்சுட்டாங்க. இன்ஃபாக்ட் சத்தீஸ்கர்ல முதல் முறை ஒரு ட்ரைபல் சிஎம் வந்திருக்காங்க. ஆனா அதற்கு அடுத்து பார்த்தோம்னா ராஜஸ்தான்லயும் மத்திய பிரதேசத்திலயும் அங்க வந்து பாஜக 2 முதலமைச்சர்கள் நியமிச்சிருக்காங்க. இன்ஃபாக்ட் அவங்க வந்து ஒரு 18 வருஷம் இருந்த சிவராஜ் சிங் சௌகான் அவர் வந்து மத்திய பிரதேசத்துல இப்ப சிஎம் இல்ல. மோகன் யாதவ் அவர் இருக்காரு. அண்ட் கிட்டத்தட்ட ராஜஸ்தான்லயும் ஒரு ஃபர்ஸ்ட் டைம் எம்எல்ஏவை சிஎம்ஆ அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. இதுக்கு பின்னாடி இருக்கிற ஸ்ட்ராட்டஜி என்ன சார்? பாஜக எதை மனசுல வச்சுட்டு இந்த மாதிரி நியமிச்சிருக்காங்க? நிச்சயமா இப்ப நம்ம வந்து பாஜகவோட வியூகம் எப்பயுமே வந்து ரொம்ப அதிரடியாகவும் ரொம்ப நேர்த்தியாகவும் இருக்கும். குறிப்பா மோடி அமித்ஷா அவர்களோட அந்த வியூகம் வேட்பாளர்களை நியமிக்கக்கூடிய அந்த வியூகம் வந்து மிகப்பெரிய ஒரு ராஜதந்திரம்னே சொல்லலாம். குறிப்பிட்டு பார்த்தோம்னா இந்த தேர்தல்களை பாத்தீங்கன்னா எம்பிகளே களத்துல இறக்குனாங்க. கிட்டத்தட்ட மத்திய பிரதேச ஒரு 7 எம்பிக்கள், ராஜஸ்தான்ல 7 எம்பிக்கள், அதுல வந்து மத்திய அமைச்சர்கள், முன்னாள் மத்திய அமைச்சர்கள், முன்னாள் முக்கியமான முக்கியஸ்தர்கள், அந்த மாதிரி சமுதாய ரீதியாகவும் பலம் வாய்ந்தவர்கள், இந்த மாதிரி எல்லாத்தையுமே இறக்குனாங்க. சோ அதை வந்து அதாவது ஆக்டர்கள், கிரிக்கெட் பிளேயர்ஸ், இந்த மாதிரி எல்லாரையுமே வந்து களத்துல பயன்படுத்தி அரசியல் வெற்றியை வந்து மோடி அமித்ஷா அவர்கள் வந்து சக்சஸ்ஃபுல்லா செஞ்சுட்டு இருக்காங்க. அதுதான் மிகப்பெரிய அவங்களோட பலம். அப்படிங்கிற அடிப்படையிலையும் அதே மாதிரி அந்த சோசியல் இன்ஜினியரிங் எந்த சமுதாயத்துக்கு என்ன முக்கியத்துவம் கொடுத்து எப்படி அந்த சமுதாயத்தோட நம்பிக்கையை பெறுறது, ஓட்டு அறுவடைங்கிறதையும் தாண்டி அந்த சமுதாயத்துக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கறது அப்படிங்கறத பார்த்தோம்னா நிச்சயமா வந்து பாஜக சிறப்பா செய்யுது. அதனாலதான் அவங்களுக்கு வந்து அந்த வெற்றி முகமாவே இருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். மத்திய பிரதேசத்தை பொறுத்தளவுக்கு தொடர்ந்து வந்து ஓபிசி முதல்வர்கள். ஏன்னா நமக்கு பாஜக அப்படின்னு சொன்னாலே வந்து பிஜேபினாலே இங்க தமிழ்நாட்டுல என்னன்னு சொல்லுவாங்கன்னா அது பிராமின் ஜனதா பார்ட்டி அப்படிங்கிற ஒரு பிரச்சாரம் வந்து தீவிரமா முன்னெடுக்கப்படும். ஏன்னா அது ஆரம்ப காலத்துல பிராமின்கள் அதிகமா இருந்தாங்க. குறிப்பிட்டு சொல்லணும்னா இந்துத்துவா அப்படிங்கிறப்ப பிராமின்களுக்கு முக்கியத்துவம் கிடைக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தினாலேயே பிஜேபி வந்து பிராமின் பார்ட்டி அப்படிங்கிற ஒரு பிம்பம் குத்தப்பட்டது. ஆனாலும் பார்த்தோம்னா இந்திய வரலாறுலயே சுதந்திர இந்தியால தேர்தல் அரசியல பார்த்தோம்னா அதிகமான பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்துக்கு பிரதிநிதித்துவம் கொடுத்ததுன்னு பார்த்தோம்னா பாஜக தான். மாநில கட்சிகளை விட அதிகமா வந்து இன்னைக்கு பாஜக கொடுத்திருக்கு அப்படிங்கிறது தான் யதார்த்தமான சூழ்நிலை. அதே மாதிரி பட்டியல் சமுதாயம், பழங்குடி சமுதாயத்துக்கும் தொடர்ந்து செஞ்சுட்டு வராங்க. இப்ப ராஜஸ்தான்ல எல்லாம் பார்த்தோம்னா இப்ப நம்ம சொன்ன மாதிரி ராஜஸ்தானை பொறுத்த அளவுக்கு பிராமின் சிஎம்ஏ போட்டிருக்காங்க. அப்ப வந்து அது பாஜக வந்து பிராமினுக்கு கொடுத்துட்டாங்க அப்படிம்பாங்க. ஆனா டெப்டி சிஎம்மா ராஜ்புத் சமுதாயத்தை சார்ந்தவங்களுக்கும் எஸ்சி சமுதாயத்தை சார்ந்தவங்க, ராஜ்புத் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு மன்னர் பரம்பரை சேர்ந்த ஒரு பெண் எம்எல்ஏ அவங்களை வந்து இன்னைக்கு வந்து டெப்டி சிஎம்மா கொண்டு வந்திருக்காங்க. அதே நேரத்தில் இன்னொருத்தர டெப்டி சிஎம்மா ஒரு பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தவங்களை கொண்டு வந்திருக்காங்க. அதே நேரத்துல சபாநாயகரா வந்து ஒரு பனியா கம்யூனிட்டி சேர்ந்தவரை. சோ இந்த மாதிரி முக்கியத்துவம் கொடுத்து இந்த 4 பெரும்பான்மை சமுதாயத்துக்கும் வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க. இதன் மூலியமா அடுத்து வரக்கூடிய ராஜஸ்தான் தேர்தல்ல மிகப்பெரிய ஒரு ஓட்டு அறுவடை நடக்கும் அப்படிங்கிறதுல மாறுபாடே இல்லை. அதே நேரத்துல பார்த்தோம்னா ராஜஸ்தானை சேர்ந்த அர்ஜுன் ராம் மெக்வால் அவர் வந்து பட்டியல் சமுதாயத்தை சார்ந்தவர். அவரை வந்து இன்னைக்கு கேபினெட் அந்தஸ்து கொடுத்து லா மினிஸ்டரா போட்டிருக்காங்க அப்படிங்கிறத பாக்குறோம். அதெல்லாமும் ராஜஸ்தான்ல மிகப்பெரிய அளவுல கை கொடுத்தது. ஏன்னா தொடர்ந்து ராஜஸ்தான்ல பட்டியல் சமுதாய, பழங்குடி சமுதாயத்துக்கு எதிரான வன்கொடுமைகள் அதிகமா இருந்துச்சு. அதுதான் வந்து அசோக் கெலாட்டோட அரசுக்கு வீழ்ச்சியா இருந்துச்சு. அதை வந்து பாஜக சரியா பயன்படுத்தி அந்த பட்டியல் சமுதாயத்துக்கான பிரதிநிதித்துவத்தை கொடுக்கும் பொழுது இன்னைக்கு வந்து அந்த ராஜஸ்தானை அவங்க மீட்டெடுத்திருக்காங்க அப்படிங்கிறத பாக்குறோம். மத்திய பிரதேசத்தை பொறுத்த அளவுக்கு ஓபிசி சிஎம் அது குறிப்பிட்டு யாதவ் சமுதாயத்துல இருந்து போட்டிருக்காங்க. இது மிகப்பெரிய ஒரு பூஸ்டரா இருக்க போகுது. ஏன்னா பீகார் அதே மாதிரி உத்தரப்பிரதேஷ் போன்ற பகுதிகளை வந்து யாதவ் சமுதாய ஓட்டு வந்து அதிகமா இருக்கு. அந்த ஓபிசி ஓட்டை வந்து இப்ப காங்கிரஸ் குறி வச்சுட்டு யூபியில வந்து நமக்கு தெரியும் சமாஜ்வாதி பார்ட்டி முழுக்க அது யாதவர்களுக்கான கட்சி. அதே மாதிரி பீகார்லயும் வந்து இப்ப லல்லு பிரசாத் யாதவ் போன்றவங்க எல்லாம் யாதவர்களுக்காகவே கட்சி நடத்துறாங்க. அதையெல்லாம் முறியடிக்கும் விதமா மத்திய பிரதேசத்துல கொண்டு வந்து ஒரு யாதவ் சிஎம் கொண்டு வந்தது மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ராட்டஜியா பார்க்கலாம். அதே நேரத்தில் அங்க டெப்டி சிஎம்மா பிராமின் சமுதாயத்தை சேர்ந்தவரையும் எஸ்சி சமுதாயத்தை சேர்ந்தவரையும் போட்டிருக்காங்க. சோ இது மூலியமா அந்த சமுதாயத்தோட ஓட்டையும் அங்க கைப்பற்றாங்க. அதே நேரத்தில் சபாநாயகரா வந்து ராஜ்புத் சமுதாயத்தை சேர்ந்தவங்களை கொடுத்திருக்காங்க. சோ இப்படி வந்து ஒவ்வொரு எந்தெந்த இடத்துல எந்தெந்த சமுதாயத்துக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்க முடியுமோ அந்த சோசியல் இன்ஜினியரிங் செய்யறது மூலியமா மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ராட்டஜியை பண்ணிருக்காங்க. அதே நேரத்தில் சத்தீஸ்கரை பார்த்தோம்னா ட்ரைபல் மக்கள் வந்து அதிகமா இருக்கிறாங்க. சோ அங்க வந்து ட்ரைபல் தொகுதியும் அதிகம், ட்ரைபல் பாப்புலேஷனும் அதிகம். அதனால அங்க வந்து ட்ரைபல் சிஎம் கொடுத்திருக்காங்க அப்படிங்கிறத பாக்குறோம். சோ இது மிகப்பெரிய ஒரு மாற்றம் இருக்கு. ஏன்னா காங்கிரஸ் பண்ணாதது கூட இன்னைக்கு பண்ணிருக்கிறாங்க. இன்னைக்கு ட்ரைபல் சேர்ந்த ஒரு பெண்மணியை வந்து எப்படி வந்து நம்ம குடியரசுத் தலைவர் ஆக்கினாங்களோ அதே மாதிரி இன்னைக்கு சத்தீஸ்கர்லயுமே வந்து ட்ரைபல் சமுதாயத்தை சேர்ந்தவரை சிஎம் ஆக்கியிருக்காங்க. இதுவே மிகப்பெரிய ஒரு பூஸ்டரா இருக்க போகுது. அதே நேரத்தில் அங்க டெப்டி சிஎம்மா வந்து ஓபிசி சமுதாயத்திலும் பிராமின் சமுதாயத்திலும் போட்டுருக்காங்க.
அதே மாதிரி ஸ்பீக்கரா வந்து ராஜ்புத் சமுதாயம். சோ இந்த மாதிரி வந்து எல்லா சமுதாயத்துக்கும் ஒரு முக்கியத்துவம் கொடுக்கறது மூலியமா எல்லா தரப்பு மக்களையுமே வந்து அரவணைச்சு கொண்டு போறாங்க. பிளஸ் எல்லாத்தையுமே இந்துத்துவா அப்படிங்கிற ஒரு கொடையின் கீழே கொண்டு வந்துட்டாங்க. இதன் மூலியமா எல்லா தரப்பு ஓட்டையும் அறுவடை பண்ணி மீண்டும் வந்து ஒரு பிரம்மாண்டமான வெற்றியை நோக்கி போயிட்டு இருக்காங்க. இதுல இன்னொரு விஷயம் என்ன வேடிக்கைன்னா, RSS ஓட மாணவர் இயக்கமான அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத் ABVP சொல்லக்கூடிய அந்த மாணவர் இயக்கத்துல ட்ரெயின்டான கேடர்ஸ் தான் எல்லா இடத்துலயுமே இன்னைக்கு முதலமைச்சர்களா இருக்கிறாங்க. இன்னைக்கு ராஜஸ்தானா இருக்கட்டும், மத்திய பிரதேசா இருக்கட்டும், சத்தீஸ்கரா இருக்கட்டும், எல்லா பகுதிகளிலுமே இவர்கள் எல்லாருமே வந்து ஏபிவிபில மாணவர் பருவத்துல கேடர்ஸா இருந்தவங்க. இப்ப ஏபிவிபியோட ட்ரெயின்டு கேடர்ஸ் சங்கத்து RSS ஓட பயிற்சி பெற்ற நபர்கள் தான் இன்னைக்கு சிஎம் ஆயிருக்காங்க. சரி, இதெல்லாம் பாஜக ஆளும் மாநிலம், பாஜக வெற்றி பெற்றது. அவர்கள் சித்தாந்தத்தின் அடிப்படையில RSS சேர்ந்தவங்க, ABP சேர்ந்தவங்கள முதலமைச்சர் ஆக்கிட்டாங்க அப்படின்னு பார்த்தாலும் கூட இன்னைக்கு தெலுங்கானால ஒருத்தர் சிஎம் ஆயிருக்கிறாரு, ரேவந்த் ரெட்டி. அவர் யாருன்னு பார்த்தா அவரும் மாணவர் பருவத்துல ஏபிவிபில பயிற்சி பெற்றவர், ஏபிவிபில ஒரு கேடரா இருந்தவர். அவருதான் இன்னைக்கு காங்கிரஸ்ல சிஎம் ஆயிருக்காரு. அப்ப இன்னைக்கு நடந்து முடிஞ்ச 4 தேர்தலையுமே RSS தான் வெற்றி பெற்றிருக்கு அப்படிங்கிறத பார்க்க வேண்டியதா இருக்கு. RSS-ஓட சித்தாந்தத்தால பயிற்சி பெற்ற ஏபிவிபியை சேர்ந்தவர்கள் தான் இன்னைக்கு 4 ஸ்டேட்லயும் சிஎம் ஆயிருக்கிறாங்க. இன்னைக்கு பாஜகவோட உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் ஏபிவிபில இருந்தவர், பாஜகவோட தலைவராக கூடிய JP நட்டா ஏபிவிபில இருந்தவர். அந்த மாதிரி முக்கிய அமைச்சர்கள் பல பேர், தர்மேந்திர பிரதான் போன்றவர்கள் எல்லாருமே ஏபிவிபில இருந்தவங்க. சோ ஒட்டுமொத்த நாட்டையுமே இன்னைக்கு ஏபிவிபி ஆளுது அப்படின்னு சொல்ற அளவுக்கு அந்த அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத் மாணவர் இயக்கத்தினர் இன்னைக்கு கோலோச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பாக்குறோம். சோ இதுவும் ஒரு கூடுதல் விஷயமா இருக்குது. இன்னும் வருங்காலங்கள்ல ஏபிவிபியை சார்ந்த பல நபர்கள் வந்து அவங்ககிட்ட அந்த ட்ரைனிங் வந்து இன்னைக்கு அவங்களை வந்து உயரிய பதவியில் கொண்டு போயிட்டு இருக்கு அப்படிங்கிறதையும் பாக்குறோம். சோ இதுதான் RSS சித்தாந்தத்துக்கான வெற்றி அப்படிங்கறத நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா எதிர்கட்சியா இருக்கக்கூடிய காங்கிரஸ கூட வெற்றி பெற வைக்கணும்னா அங்க ஒரு ஏபிவிபிக்காரன், ஒரு RSS காரன் தான் தேவைப்படுறான் அப்படிங்கிறது நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. மோடி அமித்ஷாவோட அரசியல் வியூகம் பத்தி சொல்லிருந்தீங்க. இன்ஃபேக்ட் பிரதமர் மோடி அவர்களே வந்துட்டு முதல் முறையா எம்எல்ஏவா இருந்துட்டு அப்பவே சிஎம் ஆன ஒருத்தவங்க. இன்ஃபேக்ட் எல்கே அத்வானி, வாஜ்பாய் அவர்கள் காலத்துல இருந்தே வந்து அவங்க அரசியல் வியூகம் அப்படின்னு ரொம்ப வித்தியாசமானதா இருக்கு. அதுக்கப்புறம் என்னோட இன்னொரு கேள்வி என்னன்னா சார், மத்திய பிரதேசோட முன்னாள் சிஎம் சிவராஜ் சிங் சௌகான் அவரை வந்துட்டு இன்னும் அவருக்கு வந்து 70 வயசு ஆகல, 64 வயசு தான் இருக்கு. சோ அவருக்கு வந்துட்டு ஒரு பாஜகல ஒரு தேசிய தலைவரோட போஸ்ட் கொடுக்கலாம் அந்த மாதிரி ஒரு ஸ்பெகுலேஷன் இருக்கு. அதை பத்தின உங்களோட பார்வை? நிச்சயமா அவருக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கப்படும். இப்ப என்னன்னா அவர் தொடர்ந்து 4 ஆண்டுகள் வந்து 4 முறை வந்து சிஎம் இருந்துட்டாரு. சோ அடுத்த பீரியட் வந்து அடுத்த கட்ட தலைவர்களை உருவாக்கணும் அப்படிங்கறத பாஜக முன்னெடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கறத பாக்குறோம். இன்னைக்கு மோடி அமித்ஷா அவர்களோட காலமா இருக்குது. அவர்கள் தொடர்ந்து அந்த பிரச்சார வலிமையில இன்னைக்கு வெற்றி பெற்றுட்டு இருக்காங்க அப்படிங்கறத பாக்குறோம். அதே நேரத்தில் அவர்கள் அடுத்த தலைமுறையை வளர்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பாக்குறோம். அமித்ஷாவும் பல்வேறு கட்ட தலைவர்களை, இளம் தலைவர்களை வளர்த்து எடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பாக்குறோம். அதே மாதிரி இன்னைக்கு வந்து மாநிலங்கள்ல இன்னைக்கு வந்து சிஎம்மா அவங்களுக்கு வந்து ஒரு பயிற்சி. இன்னைக்கு மோடி அமித்ஷா அவர்கள் வந்து ஒரு வலுவான இடத்துல இருக்கும் பொழுது இப்ப பாத்தீங்கன்னா ராஜஸ்தான்ல முதல் முறை எம்எல்ஏ ஆனவரை இன்னைக்கு நேரடியா முதலமைச்சர் ஆக்கியிருக்காங்க அப்படிங்கிறத பாக்குறோம். ஆனாலும் அவர் வந்து நீண்ட நெடி அரசியல் பாரம்பரியம் இருக்கு. அவர் ஏதோ இன்னைக்குதான் தேர்தலுக்கு வந்தாரு, ஜெயிச்சாரு, சிஎம் ஆனாருன்னு இல்லாம நம்ம சொன்ன மாதிரி அவர் ஏபிவிபில கேடரா இருந்தவர். அவரோட மாணவர் பருவத்திலேயே RSS சித்தாந்தத்தை உள்வாங்கி அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத்துல வேலை செஞ்சு அங்கிருந்து கிரவுண்ட் ஒர்க்கரா இருந்து படிப்படியா முன்னேறி 4 தேர்தல்களை பாஜக வேலை செஞ்சு எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பார்க்காம ஒரு எம்எல்ஏ போஸ்ட் கூட கேட்காம 4 தேர்தல்களை தொடர்ந்து கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு மேல பயணிச்சிருக்கிறாரு. அதற்கு ஒரு அங்கீகாரமா இன்னைக்கு வந்து அவருக்கு முதலமைச்சர் பதவி கொடுக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்குமே அவர்களோட உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் அப்படிங்கிறது பாஜக நிச்சயமா கொடுத்துட்டு இருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். அந்த அடிப்படையில சிவராஜ் சிங் சௌகான் அவர்களுக்கு மிக உயரிய பதவி கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. அது தேசிய தலைவரா இல்ல வந்து ஒரு துணை குடியரசுத் தலைவரா இல்ல அவர் ஆளுநரா நியமிக்கப்படுவாரா அப்படிங்கிறது வந்து பொறுத்திருந்து பார்க்க வேண்டியது இருக்கு. ஏன்னா அவரோட சேவை மற்ற பகுதிகளிலும் தேவை அப்படிங்கிறதுக்காக நிச்சயமா அவரை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். அவரை வந்து கட்சி கைவிடாது, அதற்கான கால நேரங்கள் எடுக்கும். அவரும் வந்து இந்த சித்தாந்தத்துல வளர்ந்து வந்தவர் அப்படிங்கிற அடிப்படையில பொறுத்திருப்பார். கட்சி கைவிடாதுன்னு தெரியும். கட்சிக்காக ரொம்ப உழைச்சிருக்கிறார். அவருக்கு 18 ஆண்டுகளுக்கு முன்னாடியே அந்த முதலமைச்சர் நாற்காலி கொடுக்கப்பட்டது. அதே மாதிரி இன்னைக்கும் உயரிய பதவி கொடுக்கப்படும் அப்படிங்கறத நிச்சயமா எதிர்பார்க்கலாம். உங்களோட நேரத்தை செலவழித்து எங்களோட பல கேள்விக்கு பதில் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. நன்றிங்க.